மலைப்பகுதிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து 2 வீலர் எடுத்துக்கிட்டு கடம்பூர் அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி நோக்கி தான் அப்படியே கிளம்பணும். போகிற வழியில் பெட்ரோல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுனால ஒரு பேக்கரியில் கொஞ்சம் ரெப்ரெஸ் ஆகிட்டு திருப்பி அங்கேருந்து கடம்பூர் மலை நோக்கி தான் அப்படியே 2 வீலரில் கிளம்பணும். எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி ஒரு மலைப்பகுதிக்கு போவது, அங்கே இருக்கக்கூடிய இயற்கையை ரசிப்பது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அடிக்கடி மலைப்பகுதிக்கு போனோம்னா பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இயற்கையான ஒரு சுத்தமான ஆரோக்கியமான காற்று சுவாசிக்கிறப்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்படி தான் இன்றைக்கி போனோம். இப்போ கொஞ்சம் பனிக்காலங்களாக இருக்கனால இப்போ கொஞ்சம் ஆங்காங்கே பார்த்திங்கன்னா பனி மூட்டமாக இருக்கனால கொஞ்சம் பழைய அளவுக்கு அந்த கடம்பூர் மலை பச்சை பசேர்னு கிடையாது. கொஞ்சம் பசுமையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா பனி நிறைய பேஞ்சிக்கிட்டு இருக்கனால கொஞ்சம் லைட்டாக குளிர் இருக்குது. இந்த மாதிரி லீவு நாட்களில் ஒரு மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மலைப்பகுதிக்கு போவோம். அப்படி தான் மலைப்பகுதிக்குள்ளே போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மலை ஓரத்தில் அந்த காலத்து பழைய கோயில்கள்லாம் இருக்கும், ஒரு சக்தி வாய்ந்த கோயில்கள்லாம். அதெல்லாம் அந்த சாமியெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு தான் அங்கேருந்து திருப்பி மலைக்கு போவோம். இதுதான் அந்த காலத்துலேருந்து ஒரு பழக்கம். ஏன்னா மலைப்பகுதியில் பத்திரமா போயிட்டு வரணுங்கிறக்கோசரமே பார்த்திங்கன்னா வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கோவில்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு வழியாக நாங்கள் மலை உச்சி கடம்பூர் போய் சேர்ந்துட்டோம். கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த மலைப்பகுதிகளை அப்படியே நாங்கள் சுற்றி பார்க்குற வீடியோ இன்னும் பார்ப்பதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள்.